ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவையொட்டி 1,00,000க்கும் கூடுதலான காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மக்களவைக்கு 4வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப், மும்பை அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் நாளை முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ள மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை தேர்தல் அலுவலர்கள் உறுதி செய்து வருகின்றனர். 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 102 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகள், ராஜஸ்தானில் 12, அருணாச்சல் பிரதேசம், மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், உத்தராகண்ட், அஸ்ஸாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 5 தொகுதிகள், பீகாரில் 4 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகள், மேற்குவங்கத்தில் 3 தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. சத்தீஸ்கர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீரில் தலா 1 தொகுதிக்கும், லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரியில் தலா 1 தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இதிலிருந்து 15 கம்பெனிஸ் ஆஃப் CAPF நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டர்ல ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம அது EVM எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க, அதில் CAPF மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8,050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம DOs எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும், விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். நாளை வேட்பாளரின் சொந்த பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம் உள்ளிட்ட 3 வாகனங்களை மட்டும் பயன்படுத்துவதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நபர்களை மட்டுமே கொண்ட அரசியல் கட்சிகளின் தற்காலிக அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் அமைக்கப்படலாம் என்றும் அங்கு தேவையில்லாத கூட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் பார்வையாளர்கள் கண்காணிப்பில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தலை சுமையாக எடுத்துச் செல்லப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மலை கிராமமான போதமலையில் கீழூர் மற்றும் கெடமலை ஆகிய கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தலைச்சுமையாக காவலர்கள் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. சுமார் 1600 மீட்டர் உயரம் கொண்ட இந்த போதமலையில் 8 கிலோமீட்டர் தொலைவு ஒத்தையடி பாதையில் காவல்துறை பாதுகாப்புடன் இயந்திரங்களை வருவாய்த்துறை ஊழியர்கள் எடுத்துச் சென்றனர். ராசிபுரம் பகுதியில் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம், கீழூர் ஊராட்சிக்குட்பட்ட போதமலையில் கீழூர், மேலூர், கெடமலை ஆகிய 3 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்த மலை கிராமத்தில் கீழூர் மற்றும் கெடமலை ஆகிய இடங்களில் தலா 1 வீதம் அங்குள்ள நடுநிலைப் பள்ளிகளில் 2 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கீழூர் வாக்குச்சாவடியில் 845 வாக்காளர்கள், கெடமலை வாக்குச்சாவடியில் 297 வாக்காளர்கள் என மொத்தம் 1142 வாக்காளர்கள் உள்ளனர். ஒரு வாக்குப்பதிவு மையத்திற்கு மண்டல தேர்தல் அலுவலர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள் என 9 பேர் வீதம் 2 மலை கிராம வாக்குச்சாவடி மையங்களுக்கு 18 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுகின்றனர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து S. கண்ணன்.
வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதை தேர்தல் அலுவலர்கள் உறுதி செய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அணிவகுப்புகளை நடத்தி வருகின்றனர். நெல்லை தொகுதியில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை பாராளுமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் முடிவுற்ற நிலையில் மாநகர பகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மத்திய துணை ராணுவ படை, கமாண்டோ படை மற்றும் தமிழக போலீசார் ஆகியோர் கலந்து கொண்ட அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. நெல்லை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 16,54,503 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க வசதியாக 1,810 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவற்றில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு நடைபெறும் வாக்குப்பதிவு முழுவதையும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலை ஒட்டி சுமார் 2,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் வாக்காளர்களுக்கு பரிசு பொருள், பணம் ஆகியவற்றை கொடுப்பதை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 114 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. காலரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். மக்களவைத் தேர்தலில் 4வது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 தொகுதிகளில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திராவில் 25, தெலங்கானாவில் 17, உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா 4 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கு 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை அதற்கு அடுத்த நாள் நடைபெறுகிறது. மனுக்களை திரும்பப் பெற வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். ஆந்திர மாநிலத்தில் மொத்தம் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒடிசாவில் முதல் கட்டமாக 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையே 3வது கட்டமாக அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. குஜராத்தில் 26, கர்நாடகாவில் 14, மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேசத்தில் 10, மத்திய பிரதேசத்தில் 8, சத்தீஸ்கரில் 7, பீகாரில் 5, அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 4 தொகுதிகளுக்கும் 3வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. கோவாவில் 2 தொகுதிகளுக்கும், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதியிலும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்க வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்றும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு தீபங்கர் தத்தா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை 100% சரிபார்ப்பதற்கு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பதை கட்டாயமாக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மக்களவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 13வது பட்டியலை இன்று அக்கட்சி வெளியிட்டுள்ளது. மத்திய அமைச்சர் திரு நாராயண் ராணே மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி சிந்துதுர்க் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மொஹாலியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் மெக்சிகோவின் ஹேஷ் வெர்டுகோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவையொட்டி 1 லட்சத்திற்கும் கூடுதலாக காவல்துறை மற்றும்
துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மக்களவைக்கு 4வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.